அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மே மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு மேச ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அதாவது மேசராசியுடைய கிரகநிலை, ராசியில் சூரியன், குரு, சுக்கிரன், ரணருண ரோகஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சனி, அயன சயன போகஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய் என கிரகநிலையில் உள்ளன. அடுத்தது கிரக மாற்றம் 1/5/2024 அன்று குரு பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார். 7/5/2024 அன்று புதன் பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார். 13/5/2024 அன்று சூரிய பகவான் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுகிறார். 20/5/2024 அன்று சுக்கிர பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார். 24/5/2024 அன்று புதன் பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார். 31/5/2024 அன்று செவ்வாய் பகவான் அயன சயன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுகிறார். அடுத்தது மேசராசியுடைய பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, எந்த காரியங்களிலும் நேர்மையும் உண்மையும் கொண்ட மேசராசி என்பர்களே, நீங்கள் கடுமையாக உழைக்க தயங்காதவங்க இருக்கிறவங்க, நேரத்தின் அருமையை உணர்ந்தவங்க. இந்த மாதம் எதிர்பாராத திருப்பம் உண்டாகலாம். புதிய நண்பர்கள் சேர்க்கை உண்டாகும். திறமையாக எதையும் சமாளிப்பீங்க. திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடக்கும். பொருள் வரவை தரும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். வியாபார போட்டிகள் சாதகமான பலன் கிடைக்கும். ஆனால் வாடிக்கையாளர்களை அனுசரித்து போவது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றம் காண்பாங்க. நிலுவையில் உள்ள தொகை சேரும். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தெய்வ நம்பிக்கை கூடும். உறவினர் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீங்க. பெண்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் சாதகமான முடிவை நீங்கள் பெறுவீங்க. இழுபறியாக இருந்த காரியங்களில் எதிர்பாராத திருப்பம் ஏற்படும். கலைத்துறையினருக்கு தகுந்த மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும். விருதுகள் கிடைக்கும். தேவையான பண உதவி கிடைக்கும். கடன் தொல்லை குறையும். தொழில் போட்டிகள் நீங்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாகும். எடுத்திருக்கும் அரசாங்க வேலைகள் மூலம் நன்மை உண்டாகும். மாணவர்களுக்கு தேர்வுகள் பற்றிய பயம் நீங்கும். கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது அஸ்வினி. இந்த மாதம் கொடுத்த வகை காப்பாற்றி நல்ல மதிப்பு பெறுவீங்க. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மனதில் ஏதேனும் டென்ஷன் உண்டாகலாம். உடல் சோர்வு வரலாம். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் அவங்களால் நன்மையும் உண்டாகும். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் குறையும். வழக்கு விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது பரணி. இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து தடங்கல்கள் நீங்கும். சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணி தொடர்பாக அலைய நேரிடலாம். குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும். அடுத்தது கார்த்திகை 1ஆம் பாதம். இந்த மாதம் பிள்ளைகளின் தேவையை பூர்த்தி செய்ய முற்படுவீங்க. உறவினர்கள் வருகை இருக்கும். எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். சாதுரியமான பேச்சு வெற்றிக்கு உதவும். மாணவர்கள் பாடங்களை படித்து மற்றவங்களின் மதிப்புக்கு ஆளாகுவீங்க. திறமையான செயல்பாடுகள் வெற்றிக்கு உதவும். போட்டிகள் குறையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது பரிகாரம். செவ்வாய்க்கிழமையில் முருகனை தீபம் ஏற்றி வழிபட, வயசான தம்பதிகளுடன் ஆசீர்வாதம் பெற, எல்லா காரியங்களும் நன்மை உண்டாகும். செய்தொழில் சிறக்கும். சந்திராஷ்டம தினங்கள் 23, 24, 25. அதிர்ஷ்டமான தினங்கள் 16, 17. இதுவரைக்கும் நாம் பார்த்தது மே மாத ராசி பலன்களில் மேசராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.